ஓகே வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கிளாஷ் ஆஃப் த காம்பேக்ட் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வைக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரோனுடைய ஃபியால் அடி OnePlus 13s பேக் கேஸ் குவாலிட்டியே பாருங்க. இதாங்க இதோட பேக் கேஸ். ரெண்டே எல்லாம் ஒன்று தான். எனக்கு OnePlus குவாலிட்டி நிஜமாக நல்லா இருக்கு. அப்படியா? ஏன் உள்ள வந்து நைட்டா அந்த மாதிரி போட்டா அந்த டெக்ஸ்சர் நெவர் செட்டில் யாருக்கும் தெரியாது. நெவர் செட்டில்னு கொடுத்துருக்காங்க. அதனால பேக் கேஸ்ல OnePlus தான் வின்னு. 1.2 OnePlus. சரி ஓகே, போய் தொலை. 1.2 OnePlus. எப்படியாவது நம்ம வேற நல்ல கேஸ் வாங்கி தான் ஆகணும். அதெல்லாம் இல்ல 1.2 OnePlus. சரி, இது வந்து 186 கிராம்ஸ்ங்க. 185ங்க. அந்த 1 கிராம் வித்தியாசத்துல இவங்க வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா வித்தியாசம் தெரியல. ஆனாலும் அது கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுது. நீ பாரு, அது கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுது. ஆனா அதான் ஏன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பேலன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. சும்மா பேலன்ஸ் 1 கிராம் இஸ் நாட் a difference, you know. அதெல்லாம் கரெக்ட்பா. பாடி பேலன்ஸ் சரியில்லாதனால அது வெயிட்டா ஃபீல் ஆகுது. பைத்தியக்கார 185 186 நான் அவன் தான் வெயிட்டா இருக்கணும். ஆனா இவன் வெயிட்டா தெரியல. சரி ஓகே, இதுதாங்க இன்ஜினியரிங். இதுதான் இன்ஜினியரிங். சரியா? இன்ஜினியரிங்க்கு நாங்க வரோம். சரி வரேன். அடுத்து எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 6.31 இன்ச் LTPO பேனல் இருக்கு. நாங்களும் அதுதான் 6.32 ன்னு நினைக்கிறேன். சரி, அது இருந்துட்டு போகுது. ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு ஹை பிரைட்னஸ் வச்சாதான் LTPO கரெக்டா வேலை செய்யுது. அப்பயும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஹெர்ட்ஸ் தான் போதா. பிரைட்னஸ் பத்தி இங்க வருவோம். நத்திங் ஃபோன் 3 விட எங்க கிட்ட தான் பிரைட்னஸ் நிறைய இருக்கு. ட்வீட்லாம் பாத்தீங்கல்ல. இங்க சண்டை போடுங்க நீங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் கூப்பிடாதீங்க. 1600 நிட்ஸ்ங்க. இது வந்து 5000 நிட்ஸ் வரைக்கும் போவாங்க. 4500 to 5000 நிட்ஸ் வரைக்கும் போகலாம். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இதை யோசிங்க. இருங்க நான் சொல்றேன். நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்க. 1600 நிட்ஸ் மோர் தென் எனஃப். அதான் போதுமான அளவுக்கு இருக்குல்ல. அதுக்கு அப்புறம் எதுக்குன்ற அது கேள்வி இல்ல. LTPOல 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகுது. இப்போ வா 10 வரையும் தான் போவான். அது கீழே ஏன் போக மாட்டான்? ஏங்க 10 ஹெர்ட்ஸ்ல தான் எல்லாமே அப்படியே பேலன்ஸ்டா இருக்கும். அந்த நியூட்ரலா இருக்கும். பேசாம இனிமே அடுத்த போன்ல இருந்து 10 ஹெர்ட்ஸ்லயே கொடுங்க. சரி ஓகே. அப்புறம் ஸ்காட் சென்சேஷன் கிளாஸ்டா மோஸ் லெவல் 5 வரைக்கும் இருக்கு. கிறிஸ்டல் ஷீல்ட்னு ஒன்னு இருக்கு. நான் வாயே திறக்க மாட்டேன். சரி, ரெண்டும் ஒண்ணுதான். முன்வாசல் வழியா வந்து ஸ்காட் சென்சேஷன், பின்வாசல் வழியா கிறிஸ்டல் ஷீல்ட். ஸ்கிராட்ச் கார்டோட வச்சிருக்கீங்களோ நீங்க? ஆமா ஆமா, நான் அத ரிவ்யூலே சொன்னேனே. போட்டன்ட் ஒரு ஸ்கிராட்ச். சரி ஓகே, நல்லா வொர்க் ஆகுது. அதான் நான் சொன்னேன்டா, ரெண்டுமே ஒரே கடையில இருந்து தான் வருது. ஆமா, எல்லாம் இவங்க கம்பெனி தான். பிபி சைடுல ரெண்டு வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். டிட்டோவா இருப்பானுங்க. அதெல்லாம் அப்படிதான். உங்களுக்கு வந்து சைடு மெட்டல். ஆமா மெட்டல். சைடுல இங்க ஆண்டனா, அங்கே ஆண்டனா, அதே கட் அவுட் தான். எல்லாம் டிஸ்கால். ஆமா, பவர் பட்டனுக்கு வால்யூம் பட்டன் லைட்டா பவர் பட்டன் வால்யூம் பட்டனோட அலைன்மென்ட் மாறும். பிளேஸ்மென்ட்ஸ் அந்த ஆமா பிடிக்கும் போது பிளேஸ்மென்ட்ஸ் மாறும். ஆமா, மத்தபடி அதுல ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு பிளஸ் கீ இருக்கும். இதுல அது இருக்காது. சரியா? சூப்பரான ஃபீச்சர் யூ நோ गाइस. சரியா? சரி ரைட். UFS 3.1 அது வந்து டியூ டு குட் கேமரா, அது காஸ்ட் கட்டிங்காக பண்ணிருக்கோம். பாத்தீங்களா? UFS 4.2. சரி அதான். அதாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, எது பேசினாலும் அதுதான். ஆனா குட் கேமரா கொடுத்திருக்காங்க. எங்க பொறு ஆனா குட் கேமரா கொடுத்திருக்காங்க. நான் வரேன். கேமராவே அங்க அப்படிதான். அசர் அளவுக்கு ஒன்னு சொல்றேன் பாரு. Dimensity 9300 Plus டா. Snapdragon 8 Elite. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் அத சொல்றதுக்கு. அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் நினைச்சேன்னா நான் டக்குனு இந்த போனை சூடாவும் ஆக்க முடியும். அதுக்கு அப்புறம் கூலாவும் பண்ணுவேன். நீ சூடாக்குவியா? அதான் மல்டி பர்பஸ் அயன் பண்றதுக்கு. இந்த அதுவும் குளிர் காலம் தெரியும் நமக்கே. இனிமேல் நல்லா யூஸ் ஆகும். சரி பரவாயில்ல, உன்னால முடியுதா? மனசாட்சி வேணாமாயா உனக்கு? இங்க பாருங்க, எந்த சேலஞ்சுன்னு வந்துருச்சு, கம்பேரிசன் வந்துருச்சுன்னா நான் வேலிடா கேட்பேன். ரேங்க் 1 ரேங்க் 2 மாதிரி இது வந்து ட்ரம்ப் போவல ஜெயிக்கிறதுக்கு. கண்டிப்பா. இப்ப பாரு, நினைச்சேன்னா நான் டக்குனு இதை 45 டிகிரியா மாத்துவாங்க. உன்னால முடியுமா? ஒரு 5 நிமிஷம் கேமரா வச்சிருந்தா கேமரா க்ளோஸ் ஆயிடும். அதெல்லாம் ஆகுது ஆகலன்றது ஆகலன்னு சொல்லுங்க பாப்போம். முடிஞ்சா எல்லாம் வந்து கரெக்டா. அதுக்கும் ஒரு சூட்சமும் இருக்கு. என்ன பண்ணா அது க்ளோஸ் ஆகுங்கிற மேஜிக் எனக்கு தெரியும். அதாவது எங்கிட்ட சொல்லிக்கிட்டு நான் இவன் க்ளோஸே ஆக மாட்டாங்கிறேன். க்ளோஸ் ஆகுது பாசிட்டிவா மாத்தி சொல்றீங்க. க்ளோஸ் ஆகணும்ல, நானே மறந்துட்டேனாலும் க்ளோஸ் ஆகுது. எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். சச்சி வேண்டாமா? சரி விடு. அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன் பாரு. இந்த போன்ல பிரைமரி சென்சார் வந்து 1/1.56 இன்ச். ஆமா, f1.9 வருது. அதான் இதோட பிரைமரி சென்சார். f1.8 அதேதான் 1/1 சேம் சென்சார், கொஞ்சம் பெரிய அபர்ச்சர் 0.1 கொஞ்சம். சரி, ஆனா அடுத்த ட்விஸ்ட் வைக்கிறேன் நானு. பெரிஸ்கோப் வந்து 1/1.95 இன்ச். 3x ஆப்டிகல் ஜூம் போகும். இது 2x தான் போகும். அது மட்டும் இல்ல, அது ஏதோ அதர பழைய இது போன சென்சார் வந்து ஏதோ 1/2.75 இன்ச். அது ஏதோ ஒரு பழைய. அது ஆக்சுவலா ஓல்ட் இஸ் கோல்ட். நாங்க பழையசே வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கேமரா லென்ஸ்ல சொருகி இருக்கு. அதான் அது பழைய ஃபோன் மாதிரி தான் இருக்கு. சரிங்க, நம்ம 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு. கிடையாது. எதுக்கு அல்ட்ரா வைட்? சரி, தூரமா போய் பின்னாடி பண்ண எடுப்பேன். சரி, நீங்க வச்சிருக்கிற டெலிஃபோட்டோ கேமராவை தான் செல்ஃபிக்கு யூஸ் பண்றோம். செல்ஃபிக்கு நாங்க 32 MP. நாங்க 50.
ஆனா இவன் செல்ஃபி நல்லா இருக்கான். அப்படியா? 32 MB போதுங்க, மோர் தென் எனஃப். ஏங்க நாங்க வந்து எல்லாமே போதுமான அளவு கொடுத்துருக்கோம். ரொம்ப கொடுத்து அதை ஒழுங்கா இல்லாம வைக்கிறதுக்கு அளவா கொடுத்துட்டு அளவா நாங்க வச்சு. சரி ஓகே. ஆனா இதுல செல்ஃபி கேமரா அல்டியா இருக்கு, ரியர் கேமராவும் போர்ட்ரைட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. இவனும் போர்ட்ரைட் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. மேக்ரோல மட்டும் தான் இவன் கொஞ்சம் பிரச்சனை. 3x இருக்கு, அதுல இதுல 2x தான். இது மட்டும் மேக்ரோ இதுல எடுக்குது, பிரைமரி சென்சார்ல தான் எடுக்குது. இதோட போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் நல்லா இருக்கு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா லோ லைட்ல நாங்க போட்டோஸ் எடுத்தோம், அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா OnePlus ஸ்கோர் பண்ணிடுச்சு லோ லைட்ல நாங்க எடுத்த போர்ட்ரைட்ஸ். ஏங்க இது போட்டோகிராஃபி வைஸ்ல இது எப்படி இருக்கும்னா, இவனை எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டா இருக்காது, ஆனா ஓரளவுக்கு சிமிலரா அந்த மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும். இவன் அதுக்கு டோட்டலா ஆப்போசிட்டா இருப்பான், பக்காவா பெயிண்ட் பண்ணுவான். நான் அதை தப்புன்னு சொல்ல, பார்க்க நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அது ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. எனக்கு சத்தியமா அந்த மாதிரி போட்டோஸ் பிடிக்காது. ஆனா மேக்ஸிமம் ஆடியன்ஸுக்கு அதான் பிடிக்கும். சோஷியல் ரெடி, அது சோஷியல் ரெடின்னு என்னால அதை ஒத்துக்க முடியல. சோஷியல் ரெடின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அது எப்படின்னு பாத்துக்கோங்க. சாம்பிள்ஸ் பார்த்தா கம்பேரிசன்லயே வரும், உங்களுக்கு 2 சாம்பிள்ஸும் வரும். இவன் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது தெரியும், இவன் நேச்சுரலா இருப்பாங்க. நேச்சுரல் லவ் பண்ணுங்க, நேச்சுரான கேமராவை வாங்குங்க. ஓகேங்க. ஸோ லோ லைட்டில் நான் சும்மா ட்ரை பண்ணுறேன். இங்கே லைட் சோர்ஸ் அப்படின்னா தலைவன் உடனே ஆன் ஆகிட்டான். இல்லை ஆளுங்க நடந்தால் மட்டும்தான் லைட் எரிவான் போல், ஆள் நடமாட்டான் இல்லைன்னா ஆஃப் ஆகிடுறான். இங்கே இருங்க நரேஷும் சரத்தும் இருக்காங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்க. இங்கே இருங்க என்னென்னமோ பண்ணுறானுங்க. இவன் வேற ஒருத்தன் டிஸ்கால்க்கு டிஎம்டி கம்பி நம்ம ஆள். ஸோ அப்படியே லோ லைட்டில் ஸ்கை காட்டுறேன் எப்படி இருக்கு. K 30 FPS தாங்க எடுக்கிறேன், அதுக்கு மேலே நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா லோ லைட் சுச்சுவேஷனு. சைட் பை சைட் 2 ஃபோனில் 4K 30 வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஸோ ஃபீல்ட் ஆஃப் வியூ அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். 2 பேர் பின்னாடி சேட்டை பண்ணுறாங்க. ஒருத்தன் அமைதியாக நடந்து வரான், இன்னொருத்தன் பயங்கர அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒன்று வந்து X200 FE, இன்னொன்று வந்து OnePlus. ஸோ ஃபீல்டு அந்த நான் வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, OnePlusல வந்து ஷார்ப்பாக இருக்குது. OnePlusல வந்து என்னோட தாடி தலைமுடி இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது. விவோவில் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்குது. விவோவில் ஃபேஸ் மேக்கப்லாம் போட்ட மாதிரி இருக்குது. இப்போ தான் விவோவில் 1X போகிறேன். ஸோ இப்போ 2த்துலேயுமே ஐடென்டிக்கலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அப்படியே இப்படி திரும்புகிறேன். நம்ம பின்னாடி ஹைலைட்ஸ் இது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்ப்போம். பின்னாடி சூரியன் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விவோவில் வாய்ஸ் என்ஹான்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்குது, பட் OnePlusல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இல்லை. பார்ப்போங்க, சர்ப்ரைஸாக இருக்குங்க. எதில் நல்லா இருக்க போகுது, எதில் ஸ்டேபிளாக இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் 100% சர்ப்ரைஸ் தான். ஓகே. ஸோ 2 ஃபோன்லேயும் இப்போ நான் 1080p 30 FPS வீடியோ எடுக்கிறேன். இதுலேயும் விவோக்கு ஒரு எட்ஜ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஆனால் ஹைலைட் என்னென்னா OnePlus வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டான், பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. OnePlusல வந்து 0.81 அப்படின்லாம் எதுவுமே காட்டலை, பட் விவோவில் வந்து 0.81லாம் காட்டுறாங்க. நான் இப்போ நடந்து போகும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பார்க்க முடியும்னா, ஓ கேமரா வந்து 15 நிமிஷமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் வெல்பீயிங்கில் சஜஸ்ட் பண்ணுதுங்க. சரி இப்போ அப்படியே நடப்போம். எது நல்லாயிருக்கு, ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் வந்து OnePlusக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அந்த அட்வான்டேஜ் வந்து விவோவில் இல்லை. டைனமிக் ரேஞ்சிலையும் மேலே இருக்க க்ளவுட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்களா செம்மையாக இருக்க. ஒரு ஃபோன் ஃப்ளெக்ஸு பண்ணுது, இன்னொரு ஃபோனு ஃப்ளெக்ஸு போர்டு தான் பண்ணுது. ஒன்றும் இல்லைங்க, OnePlus என்னடான்னு பார்த்தா அல்ட்ரா ஸ்டடி மோட்னு எனேபிள் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு 4K 60 FPS ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கு. விவோ வந்து என்னால் 1080p 60 தாங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ டைனமிக் ரேஞ்ச் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது. ஆனால் டைனமிக் ரேஞ்ச் செம்மையாக அடி வாங்குது இல்லை OnePlusல. போயிட்டு வருது பாருங்கள் அந்த க்ளவுட்ஸ்லாம், க்ளவுட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிட்டு வருது. ஸோ இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது, 2 ஃபோனுமே செம்மையாக கொதிக்குதுங்க. அதில் ஹைலைட் என்னென்னா விவோ ஒரு ஸ்டெப் மேலே போயிடுச்சு. OnePlus என்ன சொல்லுதுன்னா, ஏன்டா அந்த பாய்லரை ஏன்டா என் மேலே வைக்கிற அப்படின்னு சொல்லுது போல். செம்ம சூடாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வீடியோ எடுக்கிறத நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன். பட் இந்த போர்ட்ரைட் வீடியோலையும் OnePlusோட ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து செம்ம வைடாக இருக்குது. பட் விவோவோடது கொஞ்சம் நேரோ டவுன் ஆனது என்னால் பார்க்க முடியுது. பட் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது, எது ஸ்டேபிளாக ஃபீல் ஆகுது, எதில் நல்லா இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் எதில் நல்லா இருக்குது. 4K 60 FPS ஃபுட்டேஜுங்க X200 FE as well as OnePlus 13Sல. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது நீங்களே சொல்லுங்கள்.
ஏன்னா இதில் ப்ரொஃபைல் அப்படின்னு வரும்போது 2 ஃபோன்லேயுமே 2 டிஃப்ரெண்ட்டான கலர் ப்ரொஃபைல்ஸில் தான் இருக்குது. 4K 60 FPSங்கிறது வந்து எனக்கு என்னமோ விவோவில் பெட்டராக ஃபீல் ஆகுது. ஏன்னா இதில் லைட்டாக ஃப்ரேம் ட்ராப் ஆகுது ஒன் ப்ளஸில். சரி பார்ப்போம் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கையில் எடுத்துகிட்டு ஓடலாம் செய்யலை, கேஷுவலாக நடக்கிறேன். ஸோ நடக்கும்போது எது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஆடியோ எதில் நல்லா இருக்குது நீங்கள் தான் சொல்லணும். அப்படியே ஃபோக்கஸ், டக்குன்னு 2 பயலுமே இலையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க போல். அவ்வளோ ஏண்டா 2 பேருக்குமே வெக்கமே இல்லைடா, அப்படி தான் இருக்குது எனக்கு. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் விவோ சூடாகி குறைஞ்சிருச்சு. டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து விவோவில் கம்மியாக இருக்குது. எல்ஏ OnePlus நீ திருந்தவே மாட்டியாடா அப்படி தான் எனக்கு கேட்க தோணுது. என்ன பிட்வீன் சென்சார் OnePlusல ட்ராவல் பண்ண முடியும், விவோவில் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், அது 4Kவாக இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணலாம். இப்போ நான் 1080p 60 FPS ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். மற்றபடி எப்படி இருக்கு? சரி, அடுத்து ஆக்சுவலாக நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் செம ஈஸியாக இருக்குது. அதெல்லாமே வந்து அல்டி ஸ்பீடு தான், ஆப்டிக் சென்சார் தான். அதே இடம் தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்தரத்தில் எங்கேயோ வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பிக்சல் பையன் இதில் மட்டும் ஜெயிச்சிடறாங்க. பிக்சல் மட்டும் இல்லை, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் மேலே தள்ளி தான் இருக்குது. நீங்கள் தான் இந்த மாதிரி கீழே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம். சரி, அடுத்து என்னன்னா பேட்டரிங்க. இதில் வந்து 6500 mAh, 5850. பேக்கப் சொல்லுங்கள். பேக்கப் வந்து இதில் வந்து ஒரு 13 hours 15 hours அந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் பையில் வச்சுருப்பேன். என்ன இது ஆஃப் கேம்ல இதெல்லாம் சொல்லவே இல்லையே என்கிட்ட. இல்லை, ஆக்சுவலாக மேட்டர் என்னென்னா, இதை வந்து நான் சப்போஸ் வெறும்னே பேசிக், ரொம்ப பேசிக் யூஸ், ஒரு ஃபோன் காலு, நான் ஆஃபீஸ் ஒர்க்கில் ரொம்ப பிஸிடா, என் ஃபோன் என் பக்கத்துலேயே இருக்கும், வெறும் ஃபோன் கால் வந்து நான் அட்டன் பண்ணுவேன், அப்புறம் ஏதாவது மெசேஜ், ஏதாவது வந்து மெயில், இந்த மாதிரி மட்டும் பார்க்குறதா இருந்தால் இந்த ஃபோனில் வந்து 7 hours மேலே கூட எஸ்ஓடி வரும் ஒய்ஃபைல. அதுக்கே 7 hours தான் வருமா? 8 hours கூட வரும். 8 hours தான் வருமா? 30 minutes கண்டினியூஸ் சிஓடி, பக்கா யூசேஜ். அதாவது இன்ஸ்டாகிராம் ஒரு 2 hours, வாட்ஸ்அப் ஒரு 40 minutes, யூடியூப் ஒரு 1.5 hour, ஃபுல்லாக ஹெவியாக யூஸ் பண்ணா கூட 7.5 hours சாலிடாக தருவான். 5Gல வேற இல்லையா? 5G ஆன்ல, 5G மட்டும் ஆன்ல இருக்காது, 5G ப்ளூடூத் வைஃபை மூணுமே ஒரே டைம்ல ஆன்ல தான் இருக்கும். இதுல வைஃபை ஆனா என்னன்னா, அது வைஃபை மட்டும் தடுமாற்றம் தெரிகிறதா? தடுமாற்றம் தெரிகிறது. வர்க் ஆகாது வைஃபை ஆன் பண்ணி வச்சேனே யூஸ். ஏங்க அது ஆக்சுவலா அது ஒரு போங்குங்க, அது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு இஷ்யூவே இதுல கிடையாது. என்னது அந்த வைஃபை இஷ்யூ? அதுலடா, நீ ஸ்கூல்ல இருந்த, ஆபீஸ்ல இருந்த, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது உனக்கு எப்படி வைஃபை ஆன்ல இருந்தாலும் என்ன நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகும்? வைஃபை ஆன்ல இல்லனாலும் அந்த வைஃபை சர்ச் பண்றதுக்காகவே ட்ரெயின் ஆகும்ல. அப்படி பார்த்தா கூட பேக்கப் எந்தல தானே நல்லா இருக்கு. புரியுதுடா, இதுலயும் தான் அது எல்லாமே ஆன்ல இருக்கும். அது புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் நம்பருங்க, புரியுதா? அது சரிங்க பாரு. சரி சரி, அடுத்து என்னன்னா, நெட்வொர்க் ரிசப்ஷன்ல எல்லாம் பிரச்சனை இல்ல, நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்கு. உங்ககிட்ட வெறும் கால் ரெக்கார்டிங் தான் இருக்கு, எங்ககிட்ட ஏஐ சம்மரி இருக்கு. அது பிரச்சனை இல்ல, ரெக்கார்ட் பண்ண காலை நான் ஜெமினிட்ட கொடுத்தா சம்மரி பண்ணிடுது. ஜெமினி வரையும் போனோம் நாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது, சம்மரி போட்டு டு லிஸ்ட் போட்டு கொடுப்பான். ஜெமினி போட்டு கொடுப்பானா? இவன் போட்டு கொடுத்தான். ஜெமினி போட்டு கொடுக்காத ஆளே கிடையாது, யார பத்தி கேட்டாலும் போட்டு கொடுக்குறாங்க. ஆமா, சாட்ஜிபிடியோட ஹிஸ்டரியே ஜெமினில வருதா இப்போ. அதான் எல்லாமே வந்துரும். சோ அது ஒண்ணு. சோ நெட்வொர்க் ரிசப்ஷன்லாம் பிரச்சனை இல்ல, ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. அது ஹாப்டிக் ஃபீட்பேக் அதுல கொஞ்சம் இன்னும் டீப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் அதை இன்டென்ஸ்லாம் வச்சீங்கன்னா. ஸ்பீக்கர்ஸும் ஓகேங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைவா வந்துட்டு என்சிஎஸ் மார்டல்ஸ் போட்டு பார்ப்போமா? சரி, இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்தோன்னு வைங்களேன், அங்க போங்க. இல்ல இல்ல, இதுல எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. போட்டு வாங்குங்க,
அத அப்படி போட்டு வாங்க நம்ம blur பேசுவோம். blur வச்சு பேசலாம் வா. இங்க வா. நீங்க நீங்க ஒரு பிளர்ரை வச்சுட்டுலாம் இப்படிலாம் பேசக்கூடாது. அவன் நாங்க வச்சுட்டு வாங்க நீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பிளர்ருக்கு blur காட்டு. ஆப்டிமைசேஷன்னா என்னன்னு தெரியுமா? நீ blur காட்டு. பிரீமியம்னஸ் தான். ஏங்க நீங்க ஒரு பிளர் டார்க் மோடாவது பண்ணு. அப்பயாவது ஏதாவது வருதான்னு பாப்போம். பிளர் என்னது? பிளர். இங்க பாருடா. நிறைய பேர் ஒரு தடவை ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணேன். நீங்களே பாருங்க அந்த கண்ட்ரோல் சென்டரே பாருங்க. எதுக்கு ஏத்தா இருக்கு. கியூட்டா இருக்கான். அவன்கிட்ட என்ன இருக்கு? எல்லாம் கண்ட்ராவியா இருக்கு. கண்ட்ராவியெல்லாம் இல்லடா. அப்படிதான் இருக்கு. ஏங்க நோ அஃபென்ஸ். நான் வந்து என் பிரெஃபரன்ஸை தான் சொல்றேன். அஃபென்சிவ்லாம் நான் சொல்லல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பிளர் வந்து செம்மையா இருக்கு. ஏன்னா நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சரிங்க நீங்க பிளர் வச்சுக்கோங்க. பிளருக்கு உங்களுக்கு தான் பாயிண்ட்னே வச்சுக்கோங்க. மொத்த ஃபீச்சர்ஸ்க்குலாம் வாங்க. மைண்ட் ஸ்பேஸ் இருக்கா? என்ன ஏஐ ஃபீச்சர் இருக்கு அதுல? இதுல கூகுள் நான் ஜெமினியை கேட்கல. என்ன ஏஐ ஃபீச்சர் இருக்கு? அதான் ஜெமினி தான். என்ன ஏஐ ஃபீச்சர் டிஃபால்ட்டா கொடுத்திருக்கான்? ஓ அதுவா? கால் டிரான்ஸ்கிரிப்ஷனு, 1/2 கிலோ ப்ளூட்வேர், 1/4 கிலோ ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் ஒன்னு. ப்ளூட்வேர்ல டிசேபிள் பண்ண முடியாத ஆப்ஸ் அப்பலாம் கிடையாது. அப்பலாம் கிடையாதுல. இதுக்கு பேர் எனக்கு புரியல. அது என்ன ஆப் டிரைவர்ல விட்ஜெட் செக்ஷன்? அது ஓகே விட்ஜெட்ஸ் அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல. விட்ஜெட்ஸ் ஆட் பண்ற செக்ஷன் எதுக்கு ஆப் டிரைவர்ல? ஆமாடா இப்போ இங்க இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ டக்குனு சைடுல நிஜமா இங்க பாரு மாட்டிக்கிட்ட பங்கு. அதெல்லாம் இல்ல இங்க பாரு மாட்டிக்கிட்டனே. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. இது இதுக்காக நான் வரலையே. இங்க வராதுடா. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே. பாத்தியா நீ எப்படி பண்ற பாத்தியா? சரி ஓகே. ஏஐ ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி டாப் நாட்ச் விஷயம்லாம் இருக்குதான். கால் ரெக்கார்டிங் உட்பட அந்த ஏஐ டிரான்ஸ்கிரைப் எல்லாம் வாட்ஸ்அப் கால் உட்பட ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி சரி இருக்கட்டும். ஆக்சுவலா வந்து இதெல்லாம் ஆண்ட்ராய்டு ஐசிஎஸ் டேஸ்ல இருந்து இருக்கு இந்த ஆப்ஸ் விட்ஜெட்ங்கிறது. சரி அதனால நாங்க இன்னும் ரீடைன் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு புரியல. ஓவரால் யூஐ வைஸ் நீங்க என்னதான் பிரெஃபரன்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நிஜமான ஆக்சிஜன் வைஸ் தான் நல்லா இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஆக்சிஜன் வைஸ் தான் அந்த யூஐ. இதுவே ஆக்சிஜன் வைஸ் நீங்க ஒரு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் யூஐ கூட கம்பேர் பண்ணா ஓகே அது ப்ரிஃபரன்ஸ்னு வரும். ஒன் டச் வைஸ் வரலாம் கம்பேர் பண்ணா வேணா அவன் ஆரிஜின் வைஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்ப பார்க்கலாம். வந்துடும் நிறைய பேர் சொல்றாங்க. வரலாம் வராமையும் இருக்கலாம். சரி ஓகே நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலா சொல்லணும்னா காம்பாக்ட்னஸ்லாம் சேம் தான். டிஸ்பிளே கூட பாத்தீங்கன்னா இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது வித்தியாசம் பெருசா தெரிய போறது இல்ல. ரெஃப்ரெஷ் ரேட் கூட ஒரு ஃபேக்டர் தான். டிமிங் இருக்கா? அதெல்லாம் டேய் அது எல்லா சைனீஸ் ஃபோன்லயும் இருக்கும். சும்மா வந்துடுறது அவனா. சரி அப்ப விட்டா 200 ஹெர்ட்ஸ் இருக்கான்னு அடுத்து. ஸோ எல்லாமே வந்து அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு என்னன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸ் மீடியா அப்படிலாம் போறதா இருந்தால் தயவுசெய்து அந்த ஃபோன் போறதே பெட்ரு. இல்லை எனக்கு கேமரா வேணும், டைனமிக் ரேஞ்ச் வேணும், ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் அப்படிலாம் வந்ததுன்னா மறுபடியும் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஃபோன் ஓகே. ஆனால் காம்ப்ரமைஸ் என்னன்னா இந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட் மாதிரியான விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். பாருங்க அப்படி எப்படி இருக்காங்க. சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரைட்டு இதான் மக்களே. என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு ஆவரேஜ் யூஸரா, ஏன்னா நான் தானே வாங்கினேன். நான் ஒரு ஆவரேஜ் யூஸரா இந்த ரெண்டு ஃபோனையும் நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட எனக்கு இவனை தான் வாங்கணும்னு தோணுச்சு. காம்பேக்ட் செக்மெண்ட்லேயும் எனக்கு இவனா பிக்சல் 9 தான் வாங்கணும்னு தோணுச்சு. அப்புறம் இவன் வந்தான் அந்த 8 எலிட்டு அந்த சைனீஸ் டேஸ்ட் லைட்டாக பிடிக்குன்றதுக்காக அப்படியே இந்த கீக்காகலாம் வந்துட்டு நைஸாக இந்த பக்கம். இதான் மக்களே பாருங்க எப்படின்ட்டு. சரி ஓகே இதை சொல்லுங்க. பாப்போம். தொடர்ந்து இன்னொரு பதிவு விளையாடுறீங்க சிவபுராணி. அரேஸ் பத்மநாபன். பை.